சட்டப்பேரவையில் விதிகளுக்கு புறம்பாக ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கூறியும் அதனை கண்டித்தும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்சியில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தற்போது அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த போராட்டத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வேறு யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க? தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திமுகவின் செயல் தலைவருமான தாக்கப்பட்டது மற்றும் எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கு மாநில அளவிலான நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கவில்லை. திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடன் திமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான நேரு மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளருமான காடுவெட்டி தியாகராஜன் ஆகியோர். இது தவிர முக்கியமான தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சியுடைய மாநகர் மாவட்டம் மற்றும் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். அவர் கட்சி தொண்டர்களும் பங்கேற்றுள்ளனர்.